ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 5020 அரிசி 4 டம்ளர் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பொன்னி அரிசி கூட எடுத்துக்கலாம், அதாவது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறதுலே அந்த அரிசி. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்டரில் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை நீங்கள் மிக்சியில் கூட அரைக்கலாம், ஆனால் நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிறப்பவே கொழுக்கட்டைக்கும் சேர்த்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை ஆட்டுறப்பவே இதையும் ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் கிரைண்டரில் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம ரவா கன்சிஸ்டன்சிக்கும் அரைச்சி எடுக்கலாம். கொஞ்சம் பருபருன்னு, இல்லைன்னா நல்லா வலுவலுன்னு ஆட்டி எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் கொஞ்சம் வலுவலுப்பாக தான் ஆட்டியிருக்கேன், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம ஒரு வேறு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா நீர்க்கதாக இருக்குது. இது ஆரம்பத்திலே ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம கிளறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா நீர்க்க அதை ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய கப் அளவுக்கு நான் கொழுக்கட்டை மாவு அரைச்சி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணினது ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். துருவன தேங்காய் 1 கப், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி தேங்காயை சில்லு சில்லாக எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம ஆட்டலை, அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு ஒரு 1-1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சேர்த்தி அதை நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு அதையும் சேர்த்திக்கலாம். இதுவும் ஆயிலில் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜீரகம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இப்போ இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயம் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம். எனக்கு வெங்காயம் இருந்தால் அது பிடிக்கும் அப்படிங்கிறனால சேர்த்திருக்கேன். இதே ஃபெஸ்டிவல் டைமாக இருந்தால் நீங்கள் இந்த வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெறுமனை தாளித்து செய்யலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய்களையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் சில்லு இருக்கு இல்லையா, சில்லு சில்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டை பேட்டர் அதையும் இதில் சேர்த்திக்க போகிறோம். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. நம்ம தாளித்து வச்சுருக்கிறது கூட இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதை விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அடி பிடிச்சிரும். அதனால் நீங்கள் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு நல்லா தண்ணி நல்லாவே வற்றி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். தேங்காய் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக தேங்காயை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகள் அதையும் ஃபைனலாக தான் இதை சேர்த்தணும். அப்போ தான் அதோட மனம் நல்லாயிருக்கும். தாளிக்கிறப்பவே நீங்கள் கொத்தமல்லி இலைகளை சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா ஒரு கலரி விடுங்க. இதுலேயே மாவு பாதி வெந்துடும். அப்போ நம்ம இதில்
மீதியை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறமா அந்த கேப்பில் நம்ம கொழுக்கட்டைகளை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா பிடி கொழுக்கட்டை எப்படி வேணாலும் நம்மளோட இஷ்டம்தான். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் நல்லா பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கிறேன். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம கையில் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டைகளை பிடிச்சோம்னா நம்ம கையில் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ, நல்லா ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக அதையும் பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சும்மா எடுத்து கிள்ளி விடுவோம் இல்லையா, இந்த மாதிரி கிள்ளி விட்டு சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாகவும் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இப்போ 2 தட்டளவுக்கு நான் கொழுக்கட்டைகளை பிடிச்சிட்டேன். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த 2 பிளேட்டையும் இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆவியில் இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வருது இல்லையா. இப்போ வந்து இது வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். கொழுக்கட்டைக்கு தேங்காய் சட்னி இல்லைனா கார சட்னி, தக்காளி சட்னி, இந்த மாதிரி எந்த சட்னி வகையெல்லாம் இருந்தாலும் இதுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும். டேக் கேர், பாய்.